ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? பெரிய வெங்காயம் 3 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் நிறைய சின்ன உள்ளி அதையும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. 4-5 சின்ன உள்ளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சீரகம், 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டு 12லேருந்து 15 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, நல்லா கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன உள்ளி சேர்த்துக்கோங்க. 1/2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. கிரேவி பண்ணுவோமா, ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஸ்பைசஸ் போடுங்க. பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி சேர்த்துக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி வச்சுருந்த உள்ளி தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா பல்லாரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். உள்ளியும் தக்காளியும் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்குங்க. மல்லிப்பொடி வத்தல் பொடி வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே சேர்த்து வதக்குங்க. 4 ஸ்பூன் மட்டன் பொடி பேபி மசாலா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா அவிஞ்சிட்டு இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 20 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதித்ததும் மல்லி இலை போட்டுக்கோங்க. அப்புறம் தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கிரேவியில் சேர்த்துக்கோங்க. சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. சூடான சாதத்துக்கு இந்த மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.